கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி லாட்டரி 10/12/2024 ஒரு 7-4-5 வச்சு தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா கேஎல் ஃபேமிலி பேக் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு கெஸ்ஸிங் வீடியோ மேட்ச் பண்ணி மெம்பர்ஷிப்பையும் மேட்ச் பண்ணி ஒரு வின்னிங்கை சூப்பராக தட்டி தூக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீசக்தி லாட்டரியான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 446. ட்ரா நம்பர் 446. ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை பார்த்துருவோம். வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 799 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் 3 டிஜிட் பாக்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த நம்பர் 2 நம்பர் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. 857 கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்பர், அப்புறம் 759 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் 4 மட்டும்தான் உள்ளே வரலை. ஏன் உள்ளே வரலைன்னா நேற்று எங்கே வந்துச்சு? பி போர்டு 4 வந்துச்சு. அப்படியே பி போர்டு 4 அப்படியே கீழே ரைட்டான். அதனால தான் வரலை. நேற்று வந்து 2 நம்பர். அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோம்னா 347, அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 745 அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. 3க்கு ஃப்ளிப் நம்பரை அப்படியே எடுத்துட்டான். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தடாக முடிச்சிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் ஏ போர்டு 7 கரெக்டாக உள்ள மேட்ச் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏ போர்டு 7 கரெக்டாக உள்ள மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. 3 டிஜிட் பாக்ஸ் மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா? அதில் வந்து 245 வச்சுருக்கோம், 2 4 5 வச்சுருக்கோம். அடித்தது 7 4 5. இங்கே 2 மட்டும் 2க்கு பதில் 7 வந்துருச்சுன்னா நம்ம ஒரு விதமாக எடுத்தோம். 3க்கு பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர் எடுத்து அதுக்கு ஒரு ரிசல்ட்டை வச்சு அதுலேருந்து நம்ம நம்பரை பிரித்தோம். இவன் நீட்டாக இதிலேருந்து அப்படி கரெக்டாக 7 தூக்கி வச்சு ஆட்டையை முடிச்சிட்டான். நீட்டாக சிம்பிளாக. இல்லைன்னா ஒரு 3 டிஜிட்டை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். இது மட்டும் இல்லை, மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் ஆல்வோர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கணும் இல்லையா? அதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 245 தான் அதில் கரெக்டாக எடுத்திருக்கோம். இதில் 2 தவிர்த்து 7 4 5. ஓகேங்களா? 745. இதில் வந்து 4 5 நமக்கு பாஸ். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. பிசி வின்னு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 796. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 796. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ட்ரிபிள்ஸுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 880 போட்டுக்கோங்க. இல்லைன்னா 888 கூட ட்ரை பண்ணிக்கோங்க. 888 கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 691. ஓகேங்களா? 691. அடுத்து 581. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 759. அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 984. ஓகேங்களா? 984.
ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். அடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் 376. அவ்வளோதான் நண்பர்களே. இது நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7 4 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 9 6 8 8 8 6 9 1 5 8 1 7 5 9 9 8 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இந்த கெஸ்ஸிங்கு மெம்பர்ஷிப்பில் போடக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணிடாருங்க. லாஸ்ட்டாக 3 7 6 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்னா ஃபஸ்ட்டு நம்பர் 9 2 8 1 0 4 ஓகேங்களா. 0 4 அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6 9 நம்பருமே தப்பாக இருக்குது. 6 9 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 8 8 1 கொடுத்துருக்கோம். 5 1 ஓகேங்களா. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 6 6 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இது. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரியில் 10 12 2024 7 4 5 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். 9 2 8 1 0 4 6 9 5 8 5 1 7 6 6 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. இந்த கேஸையும் எல்லோரும் மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு லிங்க்கை நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. எப்படினாலுமே நீங்கள் போட்டது நட்டம் ஆகாது. இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம்னா 745 ரிசல்ட்டு 245 கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இதில் பிசி வின்னானாலுமே நீங்கள் போட்டதை டேலி ஆயிரும், அவ்வளோதான். எந்த ஒரு சைடுமே நஷ்டம் இருக்காது. வெளியில் காசு கொடுத்து நம்புறவங்க இருக்கிறதில்ல, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு அஃபோர்டபுளான ஒரு இது தான். இது ரொம்பவே காசு அநியாயம்லாம் கிடையாது. எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா. எப்படி என்ன எது கொடுக்குறது இல்லை ஜாயின் பண்ணுறது பெட்டரா இல்லையான்னு உங்களோட ரிவ்யூவையும் நீங்கள் சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிறது என்னுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். என்னுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 0 5 2 செகண்ட் ஒன் நம்பர் 9 3 4 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் 0 5 2 9 3 4 ஓகேங்களா. இது ரெண்டையும் நீங்கள் அப்படியே கூட எடுத்து போட்டுக்கோங்க, சிம்பிளாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ இதில் பார்க்க போகிறது 8982 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் 3147 செகண்ட் ஒன் நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0712 ஓகேங்களா. பார்த்துட்டிங்கன்னா 1639 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. இந்த டேட் வைஸில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன நம்பர் 4 டிஜிட்டாக வரும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் தான் இது ஓகேங்களா. கிளிக் ஆச்சுன்னா நல்ல ஒரு அடி. 8982 3147 0712 அப்புறம் 1639 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் இது ஓகேங்களா. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 7 பி போர்டு 4 சி போர்டு 5 ஓகேங்களா. இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 இல்லைன்னா 6 ஓகேங்களா.
இதுக்கு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, 4 வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 2 இல்லைன்னா 0. ஓகேங்களா, சி போர்டை பொறுத்தளவு 5 வந்ததுனால நமக்கு 7 இல்லைன்னா 2 இதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பரு அது இதுதான். ஓகேங்களா, நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 7, 4, 5. ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு ஆல் போர்ட்லேயே 2 நம்பர் பாஸ். ஸோ எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் 3, 6. ஓகேங்களா, 3, 6 அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 தான். ஓகேங்களா, இதில் 6 வந்து ஹைலைட்டான ஒரு நம்பர். இந்த 3, 6, 9 கூட பாக்ஸாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவியூவில் சந்திப்போம். ஓகேங்களா, டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.